வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னத்தாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 100 நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 333 ஊராட்சிகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி KM சராயு அவர்களின் உத்தரவின்படி அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதேபோன்று கிருஷ்ணகிரி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம், பெத்தாளப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்னத்தாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவள்ளி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஒன்றிய குழு உறுப்பினர், அனைத்து வார்டு உறுப்பினர்களும், கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சியை சேர்ந்த ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பணித்தாள பொறுப்பாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், காவல்துறை அலுவலர்கள், கிராம செவிலியர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தின் போது ஊராட்சி செயலாளர் சண்முக சுந்தரம் பெத்தாளப்பள்ளி ஊராட்சியின் வரவு செலவு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கலைஞரின் கனவு இல்லத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வீடு வழங்கியதற்கு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 100 நாள் வேலை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று வெங்கடாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கொத்தப்போட்டா கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் வரவு செலவு திட்டங்கள் மக்கள் பார்வைக்கு வைத்ததோடு பள்ளி செல்ல குழந்தைகளை கணக்கெடுத்து மீண்டும் அவர்களை பள்ளி சேர்ப்பது குறித்தும், பருவமழை கருதில் கொண்டு தண்ணீர் தேங்காதவாறு கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி மணல் மூட்டைகளை அதிக அளவில் தயார் நிலையில் வைத்திருப்பது, தொற்று நோய்களை தடுக்க கிராமங்களை சுத்தமாக வைத்திருப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மக்களின் அடிப்படை வசதிகளை விரைவாக செயல்படுத்திட ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.